இது சனிக்கிழமை காலையில் என்னுடைய வேலைகளை பார்க்கலாம். நான் எந்திரிச்சு லைட்டை போட்டோடனே ஒயிட்டியும் டெவிலும் வந்துடுவோம். முன்னாடி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட தான் வந்திருந்தேன். கோலம் ஏதோ ஒன்று போடணும்னு போட்டேன். ஆனால் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கொசு பாதி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருச்சு. அப்புறம் பூ பூத்துருந்தது, அதை பறிச்சுட்டு வந்துட்டு விளக்குக்கெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி சமையல் வேலை தான். இட்லிக்கு மாவு தீந்து போயிருந்தது, அதனால நைட்டே ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். மாவு அரைக்க போட்டுட்டு சாதம் வடிச்சிருந்தேன். டெய்லி குழம்பு பொரியல் என்ன தான் டெய்லி குழம்பு வைக்கிறது, சாம்பார் புளிக்குழம்பு ரசம் தான் வைக்கிறோன்ட்டு இன்றைக்கி புளி சாதம் போட்டுடலான்னு புளி சாதமும் காலையில் சப்பாத்தியும் என் பிள்ளை தான் தேய்ச்சி கொடுத்தவோ அதை பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவள் இஷ்டத்துக்கு என்ன சேப்பு வந்துச்சோ தேய்ச்சி கொடுத்தவோ, நான் எதுவும் சொல்லலை, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. புளி சாதமும் எள்ளு துவையலில் ஒயிட் ரைஸில் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு கடலைப்பருப்பு தக்காளி கிரேவி தான் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.